ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இப்போதான் தலைமுறைகள் படம் பார்த்துட்டு வரோம். ஹலோ வியூவர்ஸ், ஆக்சுவலி நானும் ஸ்டீவனும் பாலு மகேந்திரா சாரோட தீவிரமான ஃபேன்ஸ். அவரும் டைரக்டர் மகேந்திரனும் 1980s எடுத்த சில படங்கள் தான் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சுன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ பாலு மகேந்திரா எடுத்த தலைமுறைகள் படத்தை முதல் நாளே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்துட்டோம். சென்னையில் தமிழ் தெரியாமல் வளர்கிற ஒரு 7 வயசு பையனும் கிராமத்தில் தமிழ் டீச்சராக இருந்து ரிட்டையர் ஆன இங்கிலீஷ் தெரியாத அவனோட தாத்தாவுக்குமான ஒரு பாண்டிங் பற்றின படம் தான் தலைமுறைகள். ரொம்ப சாதாரணமான கதைகளை எடுத்துக்கிட்டு அது ஒரு அட்டகாசமான படமாக தர்றது பாலு மகேந்திராவுக்கு புதுசு இல்லை. ஆனால் இந்த படத்தில் அவர் ரொம்ப சுமாரான ஒரு கதையை அதை விட சுமாராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்த ஆனால் தமிழ் பேச தெரியாத ஒரு 22 வயசு பொண்ணு பெண் வயிற்று பேரனுங்க 3 பேர் மேலே காட்டாத பாசத்தை தன் மகன் சைடு பேரன் மேலே பொழிகிற தாத்தா, காமிக்கப்படாத அவரோட 2வது பொண்டாட்டி, எதுக்கு இந்த கேரக்டர்னு புரியாத அவரோட இன்னொரு பொண்ணு, எப்பவும் முகத்தை சோகமாக வச்சிருக்கிற மகன், கிராமத்திலேயே தானும் தன் மகனும் தங்கி மக்களுக்கு சேவை செய்கிறோம்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிற மருமகள், மரத்தடியில் உட்காந்து ஜபம் பண்ணுற ஃபாதர், அப்பப்போ அட்வைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தலையை காட்டுற தாத்தாவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாமே அரைவேற்காடு கேரக்டர்ஸ். படத்தில் இருக்க பாதி சீன்களுக்கு சுத்தமாக எந்த பர்பஸும் இல்லை. என்னதான் நாங்கள் ரொம்ப மரியாதை வச்சிருக்கிற ஒரு கிரியேட்டர்னாலும் ஒரு நேர்மையான ரிவ்யூவை கொடுக்கறது எங்கள் கடமைன்னு நினைக்கிறோம். ஸ்க்ரீன் பிளே, கேரக்டரைசேஷன், டயலாக்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே இந்த படம் ரொம்ப டிசப்பாயிண்டிங் தான். 5D கேமராவில் பயங்கர கம்மி பட்ஜெட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க, அது நல்லா தெரியுது. இளையராஜாவோட மியூசிக் ரொம்ப சுமார் தான். என்ன சொல்ல வராங்கன்னு கடைசி வரைக்கும் புரியாதது தான் இந்த படத்துக்கு பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி பேரலல் சினிமான்னு சொல்லப்படுற படங்களை குறை சொல்றது பயங்கர ரிஸ்க். ஏன்னா படத்தை பார்க்காதவங்க கூட நமக்கு டேஸ்ட் சரியில்லைன்னு திட்டுவாங்க. இந்த மாதிரி படங்களை பிடிக்கலனா கூட அதை பாராட்டி ஆசம், போயட்டிக்னு சொல்றதும் ஒரு ஃபேஷன் தான். ஆனா சுத்தமா டெப்த் இல்லாத இந்த படத்தை பாராட்டுற தப்ப நாங்க செய்ய போறது இல்லைங்க. மக்களோட எமோஷன்ஸை தூண்டி விட்டு ஒரு மணிபுலேட்டிவ் சினிமாவை எடுக்கிற முயற்சியே பாலு மகேந்திரா மாதிரி ஜாம்பவான்களுக்கு ஒரு அவமானம் தான். ஆனா அந்த முயற்சியையும் அவர் ஜெயிக்கலைங்கிறது அதை விட ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயம். இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் நீங்க எங்களோட எல்லா வீடியோவையும் பார்க்கணும்னா யூடியூப்ல கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களோட எல்லா அப்டேட்ஸும் தெரியணும்னா எங்க ஃபேஸ்புக் பேஜுக்கு லைக் கொடுங்க. அடுத்த பட விமர்சனத்துல உங்களை வேற கெட்டப்ல வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஸ்டீவன், ஸ்டீஜெக்.